அருகே ரயில் தண்டவாளத்தில் கற்கள் வைக்கப்பட்டிருந்ததை அறிந்து ஓட்டுநர் சாமர்த்தியமாக ரயிலை நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்கலாம். சுரேஷ், தண்டவாளத்தில் கற்கள் வைக்கப்பட்டிருந்தது ரயிலை கவிழ்ப்பதற்கான சதியா? வேதவள்ளி, இன்று காலை திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே தண்டவாளத்தின் நடுவே கற்கள் இருந்ததால் ஓட்டுநர் சாமர்த்தியமாக ரயிலை நிறுத்தியுள்ளார். அதாவது சென்னை எழும்பூரிலிருந்து மங்களூர் செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் வண்டி எண் 16859 தினந்தோறும் இயக்கக்கூடிய இந்த ரயிலானது திருச்சி, ஈரோடு வழியாக கோவை சென்று பின்னர் மங்களூர் செல்கிறது. இன்று திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளியை தாண்டி ரயிலானது வந்து கொண்டிருந்த போது ஒரு மர்ம நபர் தண்டவாளத்தில் கற்கள் மற்றும் செடி கொடிகளை பறித்து தண்டவாளத்தில் வைத்து அவரும் தண்டவாள நடுவே நின்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது ஓட்டுநர் நீண்ட நேரமாக ரயிலின் ஒலியை எழுப்பி அந்த நபரை அப்புறப்படுத்த முயற்சி செய்தும் அவர் அந்த இடத்தை விட்டு நகரவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஓட்டுநர் நீண்ட நேர முயற்சிக்கு பின்னர் சாமர்த்தியமாக நடுவழியில், அதாவது திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி ரயில் நிலையம் கடந்து நடுவழியில் தண்டவாளத்தில் சென்னை டு மங்களூர் எக்ஸ்பிரஸ் ரயிலை நிறுத்தியுள்ளார். இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக அந்த ஓட்டுநர் மற்றும் உதவியாளர்கள் கீழே இறங்கி அந்த மர்ம நபரை அங்கிருந்து துரத்திவிட்டு தண்டவாளத்தின் நடுவே வைக்கப்பட்டிருந்த கற்கள் மற்றும் செடி கொடிகளை எல்லாம் அப்புறப்படுத்தி ஒரு 15 நிமிடம் ரயிலின் நடுவழியில் நிறுத்திய பிறகு அந்த ரயிலை இயக்கினர். இதனால் சுமார் 800 பேர் அந்த ரயிலில் பயணித்தவர்கள் பாதுகாப்பாக பயணத்தை மேற்கொள்ள முடிந்தது. முன்னதாக இது குறித்து ரயில் ஓட்டுநர் திருப்பூர் ரயில் நிலையம் வந்த பிறகு அங்கிருக்கிற அதிகாரிகளிடம் இது குறித்து தெரிவித்திருக்கிறார். அந்த ரயில் ஓட்டுநர் அந்த கொடுத்த புகாரில் அந்த நபர் மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருக்கக்கூடும் என தெரிவிச்சிருக்கிறார். அந்த மர்ம நபரின் அந்த பிரத்யேக காட்சி புதிய தலைமுறைக்கு கிடைத்துள்ளது. அந்த காட்சியில் நீங்கள் காணலாம், ஒரு மர்ம நபர் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டது போல் காணப்படுகிறார். இருந்த போதிலும் நீண்ட முயற்சிக்கு பின்னர் தான் அவர் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக முதல் கட்டமாக இது சதி என்று கூற முடியாது. இது தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளும் என அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. வேதவள்ளி, அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்றீங்க, அவர் மேல காவல்துறையினர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேதவள்ளி, முதல் கட்டமாக அந்த ரயில் ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இப்போ அதிகாரிகள் ரயில்வே துறை காவலர்களுடன் அங்கு சென்று முதல் கட்டமாக அந்த நபர் எங்க இருக்கிறார் என்று தேடும் பணிகளில் ஈடுபடுவாங்க. அவரை பிடித்த பிறகுதான் அவரை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவரா இல்லை இதை வேண்டுமென்றே செய்தாரா என்பது குறித்து அறியப்படும். அதன் பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தெரிய வரும் என ரயில்வே துறை அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. வேதவள்ளி, திருப்பூர் அருகே ரயில் தண்டவாளத்தில் கற்கள் வைக்கப்பட்டிருந்தது ஓட்டுநர் சாமர்த்தியமா ரயிலை நிறுத்தினால பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இது குறித்த தங்களின் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்.